சொல்லாதீங்க. போற வழியில வந்து கொலாடி சண்டை மாதிரி ஏதாவது கிளப்பி விட்டு போயிடாதீங்க பாவம். நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க VNP எல்லாம் நம்ம brothers. டீம் எல்லாம் நம்ம பிளேஸ் என்ன நீங்க ஆல்ரெடி ஊரே கொலவெறியில இருக்காங்க. இதோ இவன் வேற போட்டோகிராஃபரும் கொஞ்சம் கொலவெறி ஆயிடும். அதெல்லாம் பேசுனீங்கன்னா. சூப்பர்ங்க So, சூப்பர்ங்க Scorpion ஸ்கார்பியன் 11 கொஞ்சம் உள்ள brothers வந்துருங்க. நல்லா ஒரு photos மட்டும் எடுத்துடலாம். நல்ல நல்ல நல்லா கொஞ்சம் சீக்கிரமா உள்ள வந்தீங்க. வெரி குட். ஸ்கார்பியன் 11 ஜெர்சி போட்டிருக்க எல்லாம் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. ஒரு ஒரு போட்டோ photos. மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீல்ட் நிக்கிறவங்க தாண்டி மத்ததான் போயிடலாம். போட்டோ அபி எடுக்க அபி போய்ட்டாங்க. அபி இப்ப வேண்டாம். இப்ப நாளைக்கு வேண்டாம். பாத்துக்கலாம். நாளைக்கு போட்டோ எடுத்துக்கலாம். நாளைக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு வேண்டாம், டைம் இல்ல. ஓகே. Okay. மட்டும் உள்ள வாங்க. நாளைக்கு மேட்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்துப்போம். இப்போ ஃபீல்ட் செட் பண்ணுங்க சீக்கிரமா. SSK brothers உடைய பேட்ஸ்மேன்ஸ் சீக்கிரமா உள்ள வாங்க. நீங்க உள்ள நடந்து போகணும். டைம் வேணும். SSK பேட்ஸ்மேன் உள்ள இருக்கிறீங்க. டைம் இல்ல. அண்ட் ஸ்கார்பியன் 11 உள்ள வந்துட்டாங்க. SSK brothers உடைய பேட்ஸ்மேன்ஸ் எங்க? அண்ட் 12th மேன் ஸ்கார்பியன் 11 உங்க 12th மேன் நீங்க அனுப்பிச்சிருங்க. ரெண்டு டீமோட 12th மேன் வந்துருங்கப்பா. ஸ்கார்பியன் 11 உங்க டீமோட 12th மேன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. அதே மாதிரி SSK உங்களோட 12th மேன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட அனுப்பிடுங்க. ஏன்னா உங்க ஸ்கோர் அண்ட் உங்க டீம் பிளேயர்ஸ் பத்தி அவங்க தான் சொல்லணும். பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள வந்துருங்க சீக்கிரம். ஸ்கார்பியன்ஸ் 11 நல்ல கோஆபரேட் பண்றாங்க. உங்களுக்கு பேட்ஸ்மேன் நேம் கிளியரா தெரியல. சோ SSK உங்களோட 12th மேன் நீங்க அனுப்புங்க. SSK ஒரு 12th மேனுங்க. ராஜசேகர் கொஞ்சம் ஸ்கோர் போடணும். அனுப்பி கொஞ்சம் விடுங்க சீக்கிரம் ப்ளீஸ். அனுப்புங்க. ஓகே, without any delay we'll start the match. பால் போடுற பால். அம்பையர் மேட்ச் சீக்கிரமா நடத்துங்க. Okay, without any delay we'll start the match. Umpire கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் make them quick. இந்த ஓவர் வந்து 8 ஓவர் மேட்ச் தாங்க இந்த மேட்ச். So first 2 overs பாத்தீங்கன்னா பவர் பிளே. 4 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மினிட் உங்களுக்கு டைம் அவுட்ங்க. எஸ் டைம் அவுட் கிடைக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க. தண்ணி குடிச்சிங்கன்னா குடிச்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி டீம் மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ள தவிர்க்கலாம். ஆர்குமெண்ட்டும் தவிர்த்துக்குங்க. ஆமா, எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் சீக்கிரமா போகணும். குயிக் அண்ட் ப்ரிசைஸா போக முடியுமோ போயிடலாம். So the first ball begins. Start the match. Batsman name, striker name Praveen, non strike Aravind. ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்டர் அரவிந்த். ஃபர்ஸ்ட் பால் ஸ்கூபர் சார் கேட்ச் அண்ட் ட்ரை. ஒரு சின்ன கேட்ச் மிஸ் ஆயிருக்கு. ஓகே, ஒரு ரன் ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரகிள்ங்க. ஓகே, another அதே மாதிரி ஸ்கூப் ட்ரை பண்ணிருக்காரு. பட் அகைன் ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஒரு சிங்கிள். SSK உடைய ஓபனர்ஸ் ரெண்டு பேரும் நல்ல ரன்னிங் வித் விக்கெட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அக்ராஸ் ஷாட் ட்ரை பண்ணாரு. ஒயிட் சிக்னல் फ्रॉम அம்பையர் ஜி. அம்பையர்ங்க அம்பையர் ஜி அவர்கள் நமக்கு ஒயிட் சிக்னல் கொடுத்திருக்காங்க வித் எபிக் டர்ன். இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் வைடோட வந்திருக்கு. ஒரு நல்ல சுத்துங்க. அகைன் ஒரு நல்ல ஒரு சுத்து. பேட்ல படல, மேல தான் பட்டிருக்கு. எஸ், ஒரு டாட் தான் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல ஷாட் சிக்ஸர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எஸ், SSK ஒரு ஷாட்டுங்க. சிக்ஸர் ஆஃப்டர் ஒரு பெரிய ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்புறமா ஒரு சிக்ஸர் அப்படி நம்ம கத்துறதுக்கு ஒரு ஆப்பர்சூனிட்டி கொடுத்திருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க, சிக்ஸர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எஸ், ஒரு நல்ல 6 போயிருக்கு இந்த பால். சோ அடுத்த பால் without any delay. பிரவீனுடைய உடம்புக்கு இந்த ஷாட்டுக்கு சம்பந்தமே இல்லைங்க. அனதர் ஒரு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா டாட் பாலோட தான் நடந்திருக்கு.
நேரா Sixங்க. போயிடுச்சு மேல ஏறி பட்டா இறக்கி பாக்குறீங்க. நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு இன்னொரு 6 அடிச்சிருக்காங்க SSK இந்த ஓவர்ல மட்டும் ரெண்டாவது சிக்ஸுங்க இது நல்ல ஷாட்டுங்க Yes, நல்ல இந்த ஷாட் ஓவர்ல பண்ணிருக்காரு மட்டுமே பிரவீன் 2 மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க ஒரே நடுவுல ஒரே ஒரு டாட் பால விட்டுட்டு கண்டினியூஸா 2 கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் 15 15 செகண்ட் ஓவர் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க எஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் ஓகே பேக் டு பேக் வித்அவுட் எனி டிலே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்கார்பியன் லெவல் நெக்ஸ்ட் 15 பவுலர் ரன் முடிவில் விக்கெட் இழப்பின்றி ஒரு ஓவர் முடிவிற்கு செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க சீக்கிரமா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் செகண்ட் மேட்ச் ஆடும்போது செகண்ட் ஓகே இன்னிங்ஸ் சோ ஆடும்போது ஸ்டார்ட் பண்ணலாம் வித்அவுட் எனி டிலே ப்ளீஸ் அரவிந்த் ஸ்டார்ட் அரவிந்த் பண்ணுவோம் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு பிக் ஷாட்டுக்கான தேடல் பால் அருள் போடுறாரு அருள் ஒரு ஸ்ட்ரைட்டா ஓவருக்குள்ள ஒரு போகுது பவுண்டரில ஆள் coverல இருக்காங்களா போய் ஒரு extra 4 coverல ஒரு பவுண்டரி ரெண்டு. கிடைக்குமா இல்ல பவுண்டரி தடுக்கப்பட்டது பட் 2 ரன்னுங்க 2 ரன் எடுத்திருக்காங்க ஒரு நல்ல- பவுண்டரி அழகா ஸ்கார்பியன் தடுத்திருக்காங்க பட் SSK 2 ரன் எடுத்திருக்காங்க நல்ல ஒரு ஷாட் ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த ஓவரை கேப்ல போச்சு அனதர் ஒரு நல்ல Okay, ஒரு ஒரு சின்னதா டிஃபென்சிவ் ஒரு ஷாட் ஸ்லோ ட்ரை பண்ணிருக்காங்க ஸ்லோவா ட்ரை பண்ணி ஒரு சிங்கிள் டாட் பால் இல்லாம ஆடுறாங்க அந்த மேட்ச் ஆனா பிரவீன் அடுத்ததா ஒரு ஷாட் ட்ரை கையில நான் இல்ல ஓடல. கையில வரல பால் ஜஸ்ட் மிஸ் ஒரு பிரவீன் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நல்லா அடிக்கிறாருங்க பால டாட் இல்லன்னு சொன்னீங்க இந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் டாட் பவுலருக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணுங்க நல்லா போட்டிருக்காரு இந்த பால் அருள் அவரு Oh. ஓகே சோ தி நெக்ஸ்ட் பேக் டு பேக் டாட் பால்ஸ் பேக் டு பேக் டாட் பால்ஸ் அருள் அவரு நல்ல ஆல்ரவுண்டருங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு ஷாட் அகைன் இன்னொரு டாட் பால் ஃபீல்டர் கிட்ட தாங்க பால் போகுது கேப்ல நல்ல ஒரு ஃபீல்டிங் அருள் நல்லா போட்டிருக்காரு போன ஒரு 15 ரன் பக்காவா வந்து ஃபீல்டிங் செட் பண்ணிருக்காங்க சோ சைடுல எங்கேயுமே போக விடாம ஸ்ட்ரைட்டா அடிச்சாங்கன்னா இதுக்கப்புறம் மேக்ஸிமம் மட்டும் தான் அடிக்க முடியும் எல்லாரும் தலையை தாண்டி தூக்கி நல்லா ஹைட்டா தூரமா அடிக்கணும் லாஸ்ட் பால் ஓ தூக்கி சொன்னது அடிச்சிருக்காரு கேட்டுச்சு சொன்னது கேட்டுச்சா Straight ஆ இல்ல fielder கையில. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர்ஸ் ஹேண்ட் மகி அவர் நல்ல கேட்ச் மகி கையில வந்து விழுந்திருக்கு பால் ஒரு ஃபர்ஸ்ட் Wicket. விக்கெட் இவர் பிரவீன் போன ஓவர் சரியான அடி அடிச்சாரு இந்த ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு எஸ் சோ பேட்ஸ்மேன் கொஞ்சம் வேகமா உள்ள வந்துருங்க டைம் இல்ல நமக்கு ஸ்கோர் 2 overs up 18 for 1 wicket பெரிய விக்கெட் பிரவீன் ஓகே 18 ரன் அடிச்சிருக்காங்க 2 ஓவர் முடிவுல நல்ல கம்பேக் கொடுத்துருக்காருங்க கார்பியன் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்ல 15 இந்த ரன் ஓவர்ல கொடுத்தாங்க வெறும் நமக்கு 3 ரன் தான் கிடைச்சிருக்கு அது அருளோட மகிமை ஒரு விக்கெட் ஒன்னு ஒரு 3 ரன் அவ்வளவுதான் அருள் நல்லா போட்டிருக்காருங்க இந்த ஓவர் தேர்ட் ஓவர் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப Start டிஸ்கஷன் பண்ணிடலாம், வேண்டாம் டீம்ஸ் அடிக்கடி ஹடில் வேண்டாம் ஏன்னா நமக்கு டைம் இனாஃப் இல்ல எவ்வளோ ப்ரிசைஸா எவ்வளோ குவிக்கா பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் ஸோ பேட்ஸ்மேன் வித்தவுட் எனி டிலே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க மூணாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் எஸ் விமல் bowler நேம் தேர்ட் ஓவர் அம்பேர் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க டைம் இல்ல பிளான் பண்ணி விளையாடுங்கப்பா சீக்கிரமா டக்கு டக்குன்னு டைம் ஸோ டைம் இல்லை நமக்கு கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க ஸ்கார்பியன் ஓ Third நல்ல ஒரு first ball. spin, நல்ல ஒரு டெலிவரி அடிச்சாரா இல்ல பேட்ல தான் பண்றது ஒரு ரன் மட்டுமே பட்டுச்சா முதல்ல அதவே கன்ஃபியூஸா இருக்கு சொல்லிட்டேன் ஒண்ணுமே தெரியல. பேட்ல தான் பட்டுச்சுமா ஓகே வாவ் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் போயிருக்கு நல்லா எஸ் பிடிச்சாரு ரன் அவுட் அடிக்க முடியல அவரால திரும்ப முடியல ஒரு நல்ல போல் போட்டு பட் நல்லா ஃபீல் ஆக்சுவலி அது பண்ணிட்டாரு வந்து கரெக்டா செட் நல்லா feel ஆயிருச்சுனா பண்ணிட்டாரு. ஒரு நல்ல ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இருந்திருக்கும் ஃபார் ஸ்கார்பியன் நல்ல bowling போட்டுட்டு இருக்காங்க
ஓ ஒரு சரியான பால், அது சரியா போட்டாரு. ஏக்கர் பால் அப் டு நிக்கிறாருங்க. அவ்வளவு ஃபாஸ்டா போறாரு. அப் டு நின்னு அந்த பால் எடுக்கிறாரு. பெரிய Yes, விஷயம். எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் காலையில பார்த்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபீல் ஆகல. அகைன் ஒரு ஏக்கர் அகைன் வந்து அதே மாதிரி ஒரு அந்த நல்ல பால் ஒரு பேட்ல த்ரோ, பட்டு ஒரு ஒரு சிங்கிள். மணி அந்த ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. ஒரு நல்ல கேப்ல ஆடுவாருங்க அவரு. வாவ், நல்ல ஒரு ஸ்கூப் ட்ரை ஏக்கர் பால். ஒரு பண்ணிருக்காங்க. ரன் பைஸ்ல ஓடி இருக்காங்களா? நோ, ஒரு எஸ் சிங்கிள். பைஸ்ல ஓடிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பால் போட்டாருங்க. ஏக்கர்ல இருந்துங்க. பேட்டே விட முடியல. தூக்கி அடிச்சிருக்காங்க. பவுண்டரி போகுதா? பவுண்டரியா பவுண்டரியா தடுக்கப்பட்டதா? இன்னும் பவுண்டரி போலங்க. அது போல. எஸ், நல்ல ஒரு பிளாக். நல்ல ஒரு ஆக்சுவலி ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. ரெண்டு பேர் எஸ், அங்க ஒருத்தரோட நல்ல பிளாக், அத பிளாக் பண்ணி இது இங்க ஓட விடாம இன்னொருத்தரோட பிளாக். நல்ல ஒரு ஃபீல்டிங் ரன் ஓடி இருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ்ல ஓவர். 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 25. 25 ரன்னுக்கு ஒரு விக்கெட் மட்டுமே விழுந்திருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 ஓவர் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க 4th ஓவரை. இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் ஸ்கார்பியன் 11 பேட்டிங் விளையாடும் போது கொஞ்சமாவது உங்களுக்கு லைட் கிடைக்கும். அரவிந்த் அந்த ஸ்ட்ரைக். அரவிந்தும் மணி ஒரு நல்ல பாசிட்டிவ் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அரக்குழி பந்து நல்லா அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல 6 போகுமா விக்கெட்டா? 6 விக்கெட்டா? 6 விக்கெட். எஸ், அம்பையர் 6 விக்கெட்டா? ரிவ்யூ வேணுமா? அம்பையர் டிசிஷன் இஸ் ஃபைனல். அம்பையர் 6 விக்கெட்டா? தேர்ட் அம்பையர் செக் பண்ணணுமா? தேர்ட் அம்பையர் குடுக்குறேன். தேர்ட் அம்பையர் செக் பண்ணுங்க. இது லாஸ்ட் வந்து 6ஆ இல்ல வந்து அவுட் ஆனு. ஃபீல்டர்ஸ் உள்ள இருக்காதீங்க ப்ளீஸ். அவங்களோட அவங்களோட ஸ்பாட்ஸ்ல நில்லுங்க. 6ங்க டிசிஷன். 6 தான். எல்லாரும் சொல்லிருக்காங்க 6 தான். பால் கால் பட்டிருக்கு. சோ ஃபீல்டர்ஸ் அவங்க பொசிஷன்ல நின்றுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் டைம்ல நீங்க உங்களுக்கான ஹடலோ இல்ல வந்து மீட்டிங்கோ எதுவும் பண்ண வேண்டாம். டைம் ஆகுது. இது 6 தான். அம்பையர் திருப்பி எழுதியானது. கால் வந்து பட்டிருக்கு. 6 கொடுத்தாச்சு. அடுத்த பால் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, 6 அம்பையர் சைடுல இருந்து 6 வந்திருக்கு. சோ மேட்ச் குள்ள போயிரலாம் வித்அவுட் எனி டிலே. உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் நெக்ஸ்ட் நீங்க ஆடணும். அதுக்காகவாவது கொஞ்சம் bowling ஃபாஸ்டா இருந்தாகணும். ஒரு நல்ல ஷாட் அடிச்சாருங்க. ஓ, நல்ல ஒரு வைட் சிக்னல் ஃப்ரம் அம்பையர். எபிக் டர்ன். உதிரிகள் ஆட்டத்தின் எதிரிகள்ங்க. ஏறி அடிச்சிருக்காரு. ஒரு ரன்னா 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? நல்ல ஃபீல்டிங் அருள். இல்ல செகண்டுக்கு அவங்க சான்ஸ் எடுக்கல. செகண்ட் சான்ஸ் எடுக்காம ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. நல்ல ஃபீல்ட் பண்ணிருக்காங்க. 2 ரன் ஓட முடியாத அளவுக்கு. மணி ஆன் தி ஸ்ட்ரைக். 2 பேருமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க. மேட்ச் நல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. 7 விக்கெட்ஸ் விழுந்தோம். 1 விக்கெட் விழுந்திருக்கானா. அடுத்த ஒரு ஷாட். பெரிய ஷாட். பெரிய கேப்புங்க இது. போகுது. எஸ், கைக்கு போயிடுச்சு. அடுத்த ஒரு விக்கெட் ஃபார்
ஸ்கார்பியன் 11 எஸ்எஸ்கே ஒரு விக்கெட் நல்ல ஃபீல் எடுத்துட்டாங்க. பண்ணிருக்காருங்க இவரு. நல்ல ஒரு ஹைட்டான கேட்ச், ரொம்ப கஷ்டமான கேட்ச். எஸ், ஆனா அது ஈஸியா அதை பாருங்க, கஷ்டமான கேட்ச் கஷ்டமாவே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தா பிடிச்சிருக்காங்க. பட் கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆஸ் எ பிளேயரா கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் உள்ள வராங்க. பிளேயர் நேம் பிரவீன், நல்ல கேட்ச் எடுத்திருக்கீங்க. பிளேயர் நேம் ப்ரோ பேட்ஸ்மேன் சஞ்சய். லோக்கல் கை தானே, நம்ம ஊர் சஞ்சய்ங்க. இந்த கிரவுண்ட்ல மட்டும் ஒரு எப்படி ஒரு 1000 சிக்ஸ் அடிச்சிருப்பாருங்க அவரு. ஸோ மச் எக்ஸ்பெக்டடா. கண்டிப்பாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நம்ம நியூ பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஃபர்ஸ்ட் பாலே டிஃபென்சிவ் ஒரு ரன். ஒரு நல்ல ஒரு த்ரோ, நல்ல ஒரு சின்ன மிஸ். இப்படிலாம் ஆட மாட்டாருங்க சஞ்சய், இப்படிலாம் ஆட. ஆமா, நம்ம ஊர் பையன். இன்னைக்கு மதன் எதுவும் பண்ணல, சஞ்சய் ஏதாச்சும் பண்றாரா பாப்போம். புலியும் எதுவும் பண்ணல, ஊர் பசங்க என்ன பண்றதுன்னே தெரியலங்க. சரி ஓகே விடுங்க, அடுத்த பிளேயர் பாப்போம். தி நெக்ஸ்ட் பால். அவரு சொன்னா ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காங்க. ஒரு நோ, அங்க ஃபீல்டர்ஸ் கையில போயிடுச்சு. பேட்ல நல்லா படுதுங்க பால். ஆனா ஒரு ரன், ஒரு சிங்கிள். சஞ்சய் திரும்பவும் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. 6க்கான தேடல் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். ஒரு சுத்து. ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரு டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 35 ரன். டைம் அவுட் எடுத்துக்கங்க. ஒரு நிமிஷம் தான். டைம் பாத்தீங்கன்னா 5:53 5:54. ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு தண்ணி குடிக்க. ஒரு நிமிஷத்துல நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. 4 ஓவர் யார் கொடுக்க போறேன், என்ன பண்ண போறேன். தண்ணி குடிக்கணுமோ தண்ணி குடிச்சுக்கோங்க, ஆர் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. பட் அட் எண்ட் ஆஃப் 53 மினிட் நீங்க வந்து உங்களோட பொசிஷனுக்கு வந்து அடுத்த பால் ஸ்ட்ரைக் பண்ண ரெடியா இருக்கணும். ஆமா, ஒரு நிமிஷம் மட்டுமே உங்களுக்கு இருக்கு டைம் அவுட். ரெடி ஆயிடுங்க. டீம் ரெடி. ஸ்கார்பியன் 11 உள்ள வந்துட்டாங்க. and SSK back to the position. அடுத்து players back to the position. ஓகே, டிலே பண்ண வேணாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சீக்கிரமா அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்கார்பியன். எஸ், எஸ்எஸ்கே வந்து பேட்டில் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் அரவிந்த் பேட்டில் இருந்து பால் நல்லா நல்லா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு வேகம் அருள் கிட்ட இருந்து பாலை திரும்புறதுக்குள்ளேயே போட்டிருக்காருங்க. அழகாக ஆடி இருக்காருங்க. ஒரு ரன்னு, ஒரு டாட் பால் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஒரு ரன் ஆடுறதோட அழகே கிரிக்கெட்டுங்க. அதுதான் கிரிக்கெட். வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் அகைன் சஞ்சய். எஸ், ஓகே. ஸோ நல்ல ஒரு டஃப். எந்த டீமுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே இல்லை, ரொம்ப டஃப்பாக கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு டாட் பால் அருள் கிட்ட இருந்து அருமையாக போட்டாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவரும் அருமையாக போட்டு போனார், 2வது ஓவரும் சரி நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சஞ்சய். இட்ஸ் a wide delivery. Wide signal The from great umpire. call from umpire. It's a wide. Yes, epic sign காட்டியிருக்காரு. நல்ல ஒரு வீசுங்க, wide delivery. ரிவ்யூ கேட்டிருக்காங்க. பேக் டு பேக் வைட். ஓகே, ஸோ நம்ம விழாக்குள்ள செக் பண்ணிடுவாங்க. நம்ம விழாக்குள்ள சொன்னாங்க என்னன்னா, நம்ம ஆன் ஸ்ட்ரைக்கில் இருக்க சஞ்சய் வந்து வந்தவாசிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்களாம். சொல்ல சொன்னாங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம விழாக்குழு சார்பில் சொல்ல சொன்னாங்க. எஸ்எஸ்கே அணிக்கு வந்து வந்தவாசிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க.
அது யாருன்னா நம்ம சஞ்சய். ஆனா சென்னையே அவர் பூர்வீகம் கிடையாதுங்க. ரெண்டாவது தடவை சொல்லியும் அவர் காதுல வாங்காம ரொம்ப பிஸியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. மேட்ச்ல இன்ட்ரெஸ்ட் கான்சென்ட்ரேட் ஃபுல்லா மேட்ச்ல இருக்கு. மேட்ச் பட் இப்போ முடிச்சதுக்கு டிஸ்கஷன் அப்புறம் வந்து பேசிப்பாரு. விழா குழு கிட்ட வந்து மேட்ச் முடிச்சிட்டு வந்து பேசிப்பாரு. இது வைடா இல்ல ஃபேர் டெலிவரியா? வைட் கிடைச்சிருக்கு. எஸ். வைட். தேர்ட் அம்பையர் ரிவ்யூ. தேர்ட் அம்பையர் டிசிஷன் இட்ஸ் a wide delivery. ஸோ ரிவ்யூ முடிஞ்சிருக்கு. எந்த டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியனுக்கு. நல்ல ஒரு பாலுங்க. ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு பட் அகைன் இட்ஸ் a டாட் பால். நல்ல ஒரு பேஸ் அருள் கிட்ட இருந்து. அடிச்சாருங்க. ஸ்ட்ரைட்டா போய்க்கிட்டு இருக்கு. Bat ஆனா வந்து- ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் அத பிடிச்சிருவாங்கன்னு நமக்கு தெரியும். Yes, பேட் அதே மாதிரி என்ன ஒரு பிடிச்சிட்டாங்க. வேகமா சுத்துறாருங்க. உஷா ஃபானோட ஃபாஸ்டா இருக்கு. சிங்கிள் தான். Yes. உஷா ஃபேன்லாம் எக்ஸ்போர்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. இப்போ நியூ எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் வந்தவாசி. The next ball without any delay from Scorpion 11. ஓ Right, ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. ஒயிட் சிக்னல். அம்பையர் கையை நீட்டுறதுக்குள்ளே நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவரோட டர்னை பொறுத்து. இருட்டாக இருட்டாக வெளிச்சத்தை அதிகமா காட்டுறாருங்க கையில என் பேர். நல்ல ஒரு ரிவர்ஸ்க்கு பண்ணாரு பட் டாட் பால். அண்ட் ஒரு டாட்டா போயிருச்சு. இந்த ஓவரில் மொத்தமே எக்ஸ்ட்ராஸ் தான் ரன்னு நினைக்கிறேங்க. பேட்டில் ஆடினது ஒரு ரன்னும் 2 ரன்னும். ஸ்கோர் இன்னுமே 11 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் நீங்க 40. 40 ரன்னுங்க. ஐந்தாவது ஓவர் முடிவில் 40. நல்ல ஒரு ஸ்கோருங்க. 5 ஓவருக்கு 40 ரன்னுன்றது. இன்னும் 11 நிமிஷத்துல 3 ஓவரை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸ்கார்பியன்ஸோட டாஸ்க் இதுதான். ஒன்லி 11 minutes left for 3 overs. யா 2 விக்கெட் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்கே. அடுத்த பால் ஷாட்டுங்க. தூக்கி இதுதாங்க Six வந்தவாசில இருந்து வந்த ஆறுங்க இது. வித்அவுட் எனி டிலே ஒரு 6. லோக்கல் பாயோட ஃபர்ஸ்ட் ஷாட். எஸ் as expected. நீங்க எல்லாம் கேட்ட மாதிரி உங்களோட லோக்கல் காய் வந்து ஒரு 6 கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பிக். டவுன் த ட்ராக்ல வந்து அருமையா அடிச்சிருக்காரு. சில விஷயங்கள் சொன்னாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வந்து நம்மளோட லோக்கல் பிளேயர் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஓகே ஓகே நல்ல ஒரு டாட் பால். ஆஃப்டர் த 6 ஒரு டாட். ஃபேர் டெலிவரி அண்ட் குட் டெலிவரி. Oh, it's a wicket call. அவுட்டுக்கான அவுட். Yes, எஸ் அம்பையர் டிசிஷன் அவுட். yes. இன்னொரு விக்கெட் ஃபார் ஸ்கார்பியன் 11. It's a wicket call from umpire. ரிவ்யூ கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்கே அணில இருந்து ரிவ்யூ கேட்டிருக்காங்க. அவுட்டுக்கான ரிவ்யூ கேட்டிருக்காங்க. இது பேட் டிப்பா இல்லையா? 2 ஆப்ஷன் தான். எஸ் ஆர் நோ. ஒரு பெரிய 6 அடிச்சாருங்க. அதுக்கு அடுத்து ஒரு விக்கெட் கேட்டிருக்காங்க அப்பீல். அம்பையர்ஸ் கால் இட்ஸ் a wicket. So third umpire decision it's still pending. Third umpire decision it's a not out. எஸ் நாட் அவுட். தேர்ட் அம்பையர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட் கிடையாது. பேக் பிளேயர்ஸ் ஆன் ட்ராக். ஸோ ஸ்கார்பியன் 11 ப்ளீஸ் அவங்களோட ஒரே ஒரு ரிவ்யூ தாங்க. அந்த ஒரு ரிவ்யூ ஒரு முடிஞ்சிச்சு. டீமுக்கு ஒரு ரிவ்யூ தான். உங்களுக்கு அது முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி சொல்லியாச்சு. நாட் அவுட். எஸ். இதுதாங்க ஒரு ரிவ்யூக்கான ஒரு அர்த்தமே இதுதாங்க. ரிவ்யூக்கு வச்சதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓ நல்ல ஒரு ஸ்பின், நல்ல ஒரு டெலிவரி.
நல்ல ஒரு ஷஃபிள் ஆகி ஒரு பேட்டை நல்ல ஒரு ரிலீஸ் பண்ணாருங்க. பட் இட்ஸ் a டாட் பால். நெக்ஸ்ட் பால். ஓ நல்ல ஒரு ஸ்ட்ரைக். ஒரு சிங்கிள் போயிருக்காங்க பட் ஃபீல்டர்ஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங்க பிரவீன் கிட்ட இருந்து 2 ரன்னை 1 ரன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இதுதாங்க ஒரு டீமும் ஒரு ஃபீல்டரும் ஒரு எஃபர்ட் போட்டா மட்டும் தாங்க மேட்சை ஜெயிக்க முடியும். கண்டிப்பா. அண்ட் இவர் நான் கிட்டத்தட்ட இதே மாதிரி நிறைய ஒரு ரன்ஸ் எல்லாம் சேவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பால் ஃப்ரம் ஸ்கார்பியன் 11 வித்வுட் எனி டிலே. ஷாட்டுங்க பட் ஸ்ட்ரைட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஃபீல்டர். எஸ் இட்ஸ் a wicket. ரொம்ப நேரமா நல்லா ஆடிட்டு இருந்தாரு. எஸ் ரொம்ப நேரமா கொஞ்சம் தவிச்சிட்டு இருந்த விக்கெட் கிடைச்சிருக்கு. ஓகே பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க. ஓகே கேப்டன் ராஜசேகர். இவர் வந்து ஆட்ட நாயகன். டீமோட ஓனரும் இவரே, பிளேயரும் இவரே. அணி நட்சத்திர நாயகன் ராஜசேகர் ஆன் தி ஸ்ட்ரைக். சொந்த மண்ணுங்க அவருக்கு. இந்த மண்ணோட மைந்தன். 2 லோக்கல் காய் ஆன் தி ஸ்ட்ரைக். நான் ஸ்ட்ரைக்ல ஒருத்தர், ஆன் ஸ்ட்ரைக்ல ஒருத்தர். எஸ் ஸ்ட்ரைக்ல பார்த்தீங்கன்னா வாசி சஞ்சய் ஃப்ரம் வந்தவாசி ஆன் தி ஸ்ட்ரைக். அண்ட் bowling பார்த்தீங்கன்னா விமல். நல்ல ஒரு த்ரோ நல்ல ஒரு டெலிவரி ஃப்ரம் விமல். எஸ் பட் இது ஒரு மிஸ் ஹிட்டுங்க. நல்லா போட்டிருக்காரு விமல். நல்ல ஒரு பால், நல்ல ஒரு ஸ்லோயர் பால். மிஸ் ஹிட் ஆகி ஒரே ஒரு ரன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்கே. அண்ட் ஸ்ட்ரைக் ராஜசேகர். ஓ நல்லா மேல தூக்கி அடிச்சிருக்காரு பட் we know straight to the fielder. Another wicket for Scorpion 11. சும்மா தொட்டு விட்டாருங்க. லைட்டா பஞ்சு மேத்த போல தொட்டாருங்க. விக்கெட் ஸ்மூத்தா அப்படியே மேல போய் பஞ்சு. ரபாடா ரபாடா ரபாடா. அடுத்த நல்ல ஒரு ஆரவாரத்தோட வராரு இந்த நியூ பேட்ஸ்மேன். எஸ் ஸ்ட்ரைக்ல ரபாடா இருக்காருங்க. விமல் அற்புதமா போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ராஜசேகரோட விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு இட்ஜுங்க. ரன் அவுட் ட்ரை பண்ணாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டா இது ஒரு அடிக்கல. எஸ் இட்ஸ் a டாட் பால். நல்லா போட்டிருக்காரு விமல். ஓகே பின்னாடி நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு. பின்னாடி போகுதா இல்ல பிளாக் பண்ணிட்டாங்க. போட்ட ஸ்லோயருக்கு பேட்ஸ்மேனால ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்படி ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. நல்லா ஸ்லோவா நல்ல தலையில ஒரு போய் பவர் ஷாட்டுங்க கீழே 2 ரன்னா. எஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க இந்த பாலை பிடிக்கிறதுக்கு பிரவீன். ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. எஸ் 2 ரன் 1 ரன்னை சேவ் பண்றதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. பட் எஃபோர்ட். ஆனா இது சேவ் அவரோட டீமுக்கான ரன்ஸ் சேவ் பண்ண இவ்ளோ எஃபோர்ட் போடுவாரா? கண்டிப்பா போட்டிருக்கார். அடுத்து ஒரு சின்ன மிஸ். அனதர் ஒரு ஸ்லோயர் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க சஞ்சய். எஸ் ஒரு நல்ல நல்ல ஒரு ஓவர் போட்டு ஓவர் முடிஞ்சிருச்சு. சோ இந்த ஸ்கோர் 51 51 ரன்னுங்க. தி லாஸ்ட் ஓவர். இன்னும் ஒரே ஒரு ஓவர். லாஸ்ட் ஓவர் ஆஃப் இன்னிங்ஸ். தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் லாஸ்ட் ஓவர். 51 ரன்ல இருக்காங்க.
4 விக்கெட். ஓகே, லாஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்கோட லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். ஓ, மேல தூக்கி அடிச்சிருக்காரு. நோ, கையில விழல. பட் அது ஒரு சிங்கிளா மாறி இருக்கு. 3 ஃபீல்டருக்கு நடுவில் விழுந்துருக்குங்க பால். 3 பேருமே ட்ரை பண்ணாங்க, பட் எடுக்க முடியல. சஞ்சய் மறுபடியும் ஸ்ட்ரைக்குங்க. ஒரே ஒரு 6 அடிச்சுட்டு ரொம்ப நேரம் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. அண்ட் தி லாஸ்ட் ஓவர் கண்டிப்பாக பவுண்டரிஸ்க்கு ட்ரை பண்ணுவார் எப்படி இருந்தாலும். எஸ், கண்டிப்பா பவுண்டரிஸ் அண்ட் மேக்ஸிமம் ரெண்டுமே எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு. ஓ, ஓ, அகைன் இட்ஸ் நல்ல a ஒரு dot ஸ்விங் அண்ட் ball. மிஸ். இல்ல, எஸ், ரன் அவுட். கிளியர் ரன் அவுட் ரன் அவுட். ஆகியிருக்காருங்க. எஸ், கிளியரா ஒரு ரன் அவுட் கிடைச்சிருக்கு. அவர்கிட்ட இருந்து ஒரு மேக்ஸிமமோ இல்லை ஒரு பவுண்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் ஆகி வெளில போயிட்டார். த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பாலாஜி. எஸ்எஸ்கேக்காக பாலாஜி வந்திருக்காருங்க. லாஸ்ட் இயர் பாலாஜி எஸ்எஸ்கேவோட ஒரு ஐக்கானாக இருந்தாருங்க. எஸ், ஸ்ட்ரைக்கில் வந்து ரபாடா நான் அடிக்கிறேன்ட்டு ஸ்ட்ரைக்குக்கு போயிருக்காருங்க. ஒரு விக்கெட்டை இழக்க வச்சு ஒரு ஸ்ட்ரைக்குக்கு போயிருக்காருங்க. 4 பால் ரிமைனிங், 4 பால்ஸ் இருக்கு. எஸ், 4 more balls to go. Oh, it's a bold. It's a direct to bold. இன்னொரு விக்கெட் ஃபார் ஸ்கார்பியன் 11. அந்த பார்ட்னர்ஷிப்ல இந்த 2 பேர்ல 1 by 1. ஃபர்ஸ்ட் அவர் போனாரோ, அடுத்து இவர் போயிட்டார். எஸ், விக்கெட் கண்டினியூஸாக விழுந்துட்டு இருக்குங்க லாஸ்ட் ஓவரில். வேற ஆப்ஷனே கிடையாது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஜான். எஸ்எஸ்கேக்காக ஜான் வராருங்க. 3 பால், 3 more to go in the first innings. Review. ஸ்கோர் கம்ப்ளீட், ஓவர் கம்ப்ளீட் ஆனோன்னு சொல்கிறேங்க. விக்கெட்டா அதுவும் கம்ப்ளீட் ஆனோன்னா 6 விக்கெட். 6 விக்கெட்டுங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. லைட்ஸ் மேட்ச் நடத்துகிறோம். மேல தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனா நம்ம ஃபீல்டர் கையில விழுந்திருக்கு. கண்டினியூஸாக 3 இன்னொரு விக்கெட்டுங்க. விக்கெட். ஹேட்ரிக்னு சொல்லலாம், பட் ஆனால் ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து ரன் அவுட். எஸ், ரன் அவுட்ன்றதுனால அது ஹேட்ரிக் வராது பவுலருக்கு கண்டிப்பா. வாட் எவர் விக்கெட் கணக்கு படி பார்த்தா ஹேட்ரிக். எஸ், கையில விழுந்தது பார்த்தா ஃபீல்ட்ல பார்த்தா 2. ஸோ எனிவேஸ் எஸ்எஸ்கேவோட இன்னொரு விக்கெட். இவரோட நிக் நேம் தாங்க எனக்கு தெரியும், ஒரிஜினல் பேரே தெரியல. நிக் நேம் வந்து சொல்லக்கூடாது. சரி, வடன்னு சொல்லுவாங்க, பட் பேர் தாங்க தெரியல. அது மட்டும் புரியுது பிரதர், பேருக்கான அர்த்தம். 12th மேனே இல்லப்பா இங்க. டாட் பாலுங்க, அருமையா போட்டிருக்காரு. எஸ், லைட் இல்லாத காரணத்தால் சீக்கிரமா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். நல்ல வீசுங்க. லாஸ்ட் ஒரு அற்புதமா போட்டிருக்காருங்க. விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஒரு பால். ஃபீல்டிங் எஸ்எஸ்கே டீம் அடல்ல கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டு டீம் முதல்ல உள்ள வந்துருங்க. உள்ள வந்துருங்க. அண்ட் ஸ்கார்பியன் உங்களோட பேட்ஸ்மேன் சட்டுன்னு உள்ள அனுப்பிடுங்க. அப்படியே டீம் நடந்து போறப்பே அடல் போட்டுனே போயிடுங்க, அப்படியே பேசினே போயிடுங்க. எஸ், அப்படியே ஹடில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு போங்க. பிகாஸ் 8 ஓவர் டைம் ஆல்மோஸ்ட் 6 மணி மேலே ஆயிடுச்சு. ஸோ 8 ஓவர் கம்ப்ளீட் பண்ணோன்னா ஃபீல்டர்ஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி டைமில். பிகாஸ் பேட்ஸ்மேனுக்கு பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க, உங்களுக்கு தான் இந்த டைமில் மீட்டிங் போடுறது. ஓகே, சோ அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா 52 அடிச்சிருக்காங்க நம்ம எஸ்எஸ்கே ஃபார் 8 விக்கெட். அண்ட் நம்மளோட ஸ்கார்பியனோட டார்கெட் 53.
டார்கெட். காப்பி அண்ட் 11 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹடில் போட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள அனுப்பிடுங்க. டைம் இல்லை, உங்களுக்கு தான் வந்து கஷ்டமா இருக்கும் லைட் இல்லைன்னா. ஸ்பீடை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் பேட்ஸ்மேனுக்கு பேட் லைட் ஆகிடும் நீங்கள் பண்ணுற டிலேனால. பேட்ஸ்மேன் உங்களுக்கு ஃபேவர்னால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரணும் பேட்டிங் எடுத்துக்கின்னு. அடிலாம் அப்புறம் போட்டுக்கலாம், நீங்களே டிலே பண்ணுறீங்க. 53 ரன் அடிக்கணும், ஃபாஸ்ட்டாக ஓடிடுறேங்க. இப்போ தான் இப்போதான் வந்து ஓவர் இருக்கு. நடுவில் உங்களுக்கு ஒரு 1 மினிட் பிரேக் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் என்னென்னலாம் நடக்கும் நமக்கு தெரியாது. லைட்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அங்கே சர்வீஸ் ரோட்டில் ஒரு லைட்ஸ் போட்டாங்க ஆல்ரெடி. ஓகே, இன்னும் இந்த மாதிரி டிலே பண்ணீங்கன்னா ஒரு 10 வண்டி லைட் போட வேண்டியதாக இருக்கும். பரத் ஓப்பனிங், பரத் அண்ட் மனோஜ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காங்க. பரத் அண்ட் மனோஜ். நம்ம அம்பையருக்கு இந்த சைடில் என்னதான் கோலவரின்னு தெரியல, தூக்கி இங்கே அடிக்கிறாரு. எஸ், ஸ்ட்ரைக்கில் பரத்துங்க ஃபர்ஸ்ட் பாலை போட வந்திருக்கு. ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அற்புதமாங்க. நான் இவ்வளோ நேரம் அற்புதம்னு சொல்லியிருந்தது இவருக்காக தான் போல. முதல் பந்து நல்ல ஒரு ஸ்பின் பட்டனா ஒரு மிஸ். எஸ், ரிவர்ஸ் ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. பவுண்டரியை கன்வெர்ட் பண்ணுறத ஒரு டாட் பாலாக மாற்றிருக்காரு. அடுத்த போல் அகைன் ஒரு ஸ்கூப் ட்ரை பண்ணிருக்காரு, பட் டிட்ன்ட் கெட். அந்த சர்வீஸ் ரோட்ல கொஞ்சம் லைட் மட்டும் ஆஃப் பண்றீங்களா? ஏதோ ஒரு வண்டியில லைட் எரியுது. எஸ், நல்ல ஒரு டாட் பாலுங்க. இன்னும் ஒரு வேகம் பவுலர் கிட்ட இருந்து. இருட்டா வந்தா வேகம் அதிகமாகுது. எஸ், ஆமா, விறுவிறுப்பா போகுது. இதான் ஆட்டம். சர்வீஸ் ரோட்ல வண்டி நம்பர் 7232 லைட் எரியுதுங்க. என்ன ஒரு ஷார்ப்பான கண்ணு. ஸ்கூட்டி லைட் ஆஃப் பண்ணுங்கன்னா ஓகே, Yes. சொல்லுங்க. White call. White signal from umpire. Thank you umpire ji. ஃபுல் டாஸுங்க. விட்டுருந்தா நோ பால். வாவ், கண்டிப்பாக. பட் பின்னாடி கீப்பிங் நிற்கிறது பிரவீன். அவருக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, எலி. சும்மா சந்து முந்தெல்லாம் வச்சு ஓடுவாருங்க. ஓ, இன்னொரு சின்ன ஒரு மிஸ். அது வந்து நமக்கு ஒரு சிங்கிளா கிடைச்சிருக்கு. அகைன் இட்ஸ் a white delivery. White signal. Again கம்பேர் கிட்ட நமக்கு white signal கிடைச்சிருக்கு. white +1 and 2 ரன்னுங்க. பாலே போடாம 2 ரன் கொடுத்துருக்காரு இந்த பால்ல. அண்ட் ஸ்ட்ரைக்ல மறுபடியும் பரத். சுறுசுறுப்பா இருப்பாருங்க ஸ்ட்ரைக்ல எப்பவுமே. ரிவர்ஸ் மட்டுமே ட்ரை பண்றாருங்க. டாட் பாலா கன்வெர்ட் ஆயிருக்கு இந்த பால். அது மட்டும் தான் ஆடு பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காருங்க. 4 ரன்னுக்கு எய்ம் பண்றாருங்க. பட் அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டாட் பால் இந்த ஓவரில். Anyway, end of first over, the score is 4. 4. Yes. Without any loss, the score is 4 end of 1 over. And again, the second over, வீச வர்றது பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, அரவிந்த். 6ஆம் நம்பர் அரவிந்த். இவர் தாங்க நாயகன், அந்த அணியோட நாயகனே இவர் தாங்க. நல்ல ஒரு யாக்கருங்க. இவர் சங்கு சக்கர மாதிரி சுத்துறாருங்க. ஆட்டக்காரர் அரவிந்த். நல்ல ஒரு பந்து வீச்சாளர், அதிவேக பந்து வீச்சாளர் அரவிந்த் அவர்கள். எஸ், ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லெக் பைஸ் முறையில் ஒரு ரன்னு. அடிச்சிருக்காருங்க. போயிருக்கு, பட் கையில வருமா? இது வாசிங்க, வந்த வாசி எக்ஸ்போர்ட் வந்துச்சுங்க கையில.
போனாரு, நின்னாரு, பார்த்தாரு, கை நீட்டினாரு, கையில வந்து விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அடுத்த ஃபாஸ்டா பேட்ஸ்மேன் வாங்க. கொஞ்சம் வேகமா உள்ள வந்துருங்க. எஸ். நெக்ஸ்ட் எஸ். பேட்ஸ்மேன் ஸ்கார்பியன் 11 கொஞ்சம் ஃபாஸ்டா, குயிக்கா வந்துருங்க. உங்களுக்காக தான் வந்து இப்போ நமக்கு லைட் வேணும். எக்ஸ்பெக்ட் பண்ண பேட்ஸ்மேனுங்க பிரவீன். நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டருங்க. கூட நிறைய தடவை விளையாடிருக்கேன். தெரியும். 2 டீம்லயும் 2 பிரவீன் இருக்காரு. ஒருத்தர் அதிரடி ஆட்டக்காரர், இவரு கீழ ஆடுற ஆட்டக்காரர். எஸ். பேட் லைட்டு ரொம்ப எஸ். நீங்க போற வேகம் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கண்ணு தெரியணுமா தெரியக்கூடாதா? ஒரு வழியா 72, 32 வண்டி ஆஃப் பண்ணிட்டாங்க லைட்டு சர்வீஸ் ரோட்ல. ஓ! நல்ல ஒரு பால் ஆக்சுவலி. நல்ல ஒரு வேகம். கால்லயே அடிக்கிறாரு பால. நல்ல ஒரு ஓ! பாலுங்க. நல்ல ஒரு விக்கெட்டுங்க. ஏங்க, இது ஒரு இந்த அக்ரஷன் வந்து வேற அக்ரஷன் இல்லைங்க. 2 பேரும் ஒரே டீம் பிளேயருங்க. சொல்லவே தேவையில்ல. இங்க விளையாடுற எல்லா பிளேயருக்குமே தெரியும். அரவிந்தும் சரி பிரவீனும் சரி ஒரே டீம் பிளேயர். ஆப்போனண்டா இருக்கவே தான் இந்த ஒரு Yes, அக்ரஷன். ஆனா பட் அவங்களே வந்து ஒரு நல்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க ஃபார் தி டீம். ஸ்கார்பியன் 11ல இருந்து Yes. ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க எஸ்எஸ்கே அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் உள்ள வராரு மகி. ஒரு பிக் லாஸ். ஸ்கார்பியனுக்கு ஒரு பிக் லாஸ்ங்க பிரவீன். அற்புதமா போட்டு எடுத்திருக்காரு. நியூ First- பேட்ஸ்மேன் மகி உள்ள வராரு. மகி அவங்களுக்கு தெரியுதுங்க பேட் லைடோட்ட அருமை அவங்களுக்கு தெரியுது. ஸ்டார்டிங் காலையில இருந்தே எல்லா பிளேயர்ஸும் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு இவங்க அவசரப்படவே தேவையில்லை. ஓ ஸ்ட்ரைட்டா ஷாட்டுங்க. போயிருக்கு. ஃபீல்டர் தடுப்பாங்களா? இருக்காங்க. சேவ் பண்ணுவாங்களா? நோ, ஒரு பவுண்டரி காத்த வெட்டிட்டார் நம்ம Chance ஏ இல்லைங்க. அம்பயர். ஒரு பவுண்டரி போயிருக்கு. வந்த முதல் பாலே 4 ரன் அடிச்சிருக்காரு மகி. டவுன் த ட்ராக் வந்து அடிச்சிருக்காருங்க ஃப்ளாட்டா. எஸ். அரவிந்தோட ஓவரில் ஃபர்ஸ்ட் பவுண்டரிங்க இந்த பால். முட்டி போட்டு நல்ல ஒரு ஸ்வீப் பண்ணாருங்க. பட் லெக் பைஸ் முறையில் ஒரே ரன். அதானே அம்பையர்? எஸ். அம்பையர் காலை தூக்கி காட்டுறாரு இது லெக் பைஸ் அப்படின்ட்டு. இந்த 2 ஓவர் முடிச்சிருக்கேன். பவர் பிளே ஸ்கோர் தி எண்ட் ஆஃப் 2 overs எஸ். ஆஃப்டர் 2 overs 10 10 10 ரன். அந்த ஒரு 4 ரன் மட்டும் போடலன்னா ஸ்கோர் 6 தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அற்புதமா போட்டாருங்க. 2 விக்கெட் எடுத்திருக்காங்க பவர் பிளே 2 ஓவர்ல. அரவிந்தும் சரி அற்புதராஜும் சரி. ஸோ இவர் பேரை மட்டும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ்எஸ்கே கொஞ்சம் ஃபீல்டிங்லாம் சீக்கிரம் செட் பண்ணுங்க வித்தவுட் எனி டிலே. லைட் போய்கிட்டே இருக்கு. 3வது ஓவரின் முதல் பந்து. கால் உள்ள Okay, அடிச்சிருக்காருங்க. கொஞ்சம் ஸ்லோவா போட்டிருக்காரு அவங்களோட ரன்னுக்காக. ஸோ ஸ்லோவா இவர் பேர் வந்து அவங்க 12th மேனுக்கே தெரியலங்க. நான் வடன் தாங்க சொல்லுவேன் அவரோட நிக் நேம். ரிவர்ஸ். ஓ விக்கெட் சைன். விக்கெட் சிக்னல் ஃப்ரம் அவர் அம்பையர் ஜி. ஒயிட் சிக்னல். ஒயிட் Wide. ஒயிட் ஒயிட். சாரிங்க WW கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. WW. ஒயிட் சிக்னல். இதாங்க பிக்கு. தூக்கி அடிச்சிருக்காருங்க சர்வீஸ் ரோடு மேல ஒரு அடிச்சிருக்காரு. 6 ஒரு மேக்ஸிமம்கான சைன் நம்ம அம்பையர் ஜி கொடுத்துட்டாரு. நல்ல ஒரு பால் தான். பட் நல்லா பிக் பண்ணாருங்க. மிடில் ஆஃப் த பேட்ல பட்டதுனால மட்டும்தாங்க அது ஒரு 6 கன்வெர்ட் ஆயிருக்கு. எஸ். மேட்ச் எடுத்துட்டு வராங்க. இருட்டானாலும் சரி எடுத்துட்டு வராங்க. மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் ட்ரை பண்ணாங்க. பட் இட்ஸ் a டாட் பால். நல்ல ஒரு ஸ்பின். அது ஒரு பவுண்டரி அசக்கி- போக வாய்ப்பா இல்ல. ஃபீல்டர் தடுத்துட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். வந்த பேஸுக்கு அசக்கி விட்டாருங்க. ஒரு ரன்னை மாத்திருக்காரு. அதுவும் ரபாடா கிட்ட இருந்து 2 ரன் ஓடவே முடியாதுங்க.
எங்களுக்கே தெரியுது இது அகலப்பந்துன்னு. எஸ், Why? அம்பையர் கால்ஸ் வைட். ஒயிட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ ஆல்மோஸ்ட் ஒரு ரிவ்யூ கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லோ இல்லை சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் சரி, ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும்தான். அது ஒரு ஆல்மோஸ்ட் நீங்கள் டீமுக்கு ஒரு எடுத்துட்டீங்க. ரிவ்யூ தான். இதுக்கு மேலே அம்பையர் கொடுக்குற டிசிஷன் மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். Yes. எஸ்எஸ்கேக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, நல்ல ஒரு பால், நல்ல ஒரு 4 போக வாய்ப்பு. தடுக்கப்படுமா? இல்ல, வாய்ப்பே இல்லை. தடுக்கப்படல. காத்த வெட்டிட்டாரு நம்ம அம்பையர். 4. மகி அருமையாக ஆடினாருங்க. என்ன ஒரு பிளேஸ்மெண்ட், ஆள் இல்லாத இடத்துல பார்த்து அடிக்கிறாரு பந்தை. இதுதாங்க ஆட்டம். ஒரு கிரிக்கெட் வீரருக்கு இதுதான் ஒரு பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட் பண்ணுறது வந்து எந்த டீம்? இங்க பாருங்க. உள்ள மட்டும்தான் கேம். இந்த ரெண்டு இவங்க player வந்து இருக்கிறாங்க தெரியல. மஞ்சள் பாய்ஸ் நினைக்கிறேன். அங்க ஒருத்தர் பாருங்க, பால் எடுத்து உள்ள போயிட்டாரு. எஸ், ஓகே, சோ ஒரே ஒரு ரன்னுங்க, ஒரே ஒரு ரன்னு. சின்ன பசங்க ஆவேசமாக இருக்காங்க. அடுத்த ஓவர் நான் தான் போடுவோன்ட்டு பவுண்டரி லைன்லேருந்து. ஓகே, ஸ்கோர் ஸ்கோர் 25. ஓவர். ஓகே, மூணாவது ஓவர் முடிவில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. 25. 18 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் எழுப்பிருக்கு. டார்கெட் பாத்தீங்கன்னா 53 தான். 5 The bowler name is Rabada. நல்ல ஒரு பாலுங்க. அடிச்சாருங்க ஒரே ஒரு ரன்னு. பட் எஸ், 6க்கு ட்ரை பண்ணாருங்க. அது ஒரு ரன்னாக மாறிதிருக்கு. மனோஜ் மறுபடியும் ஸ்ட்ரைக்குக்கு வராரு. மனோஜ் ஓகே, நல்லா நல்லா சைடுல எடுத்து அடிச்சிருக்காருங்க. அடிச்சிருக்காரு. பட் ஆனா அங்க ஃபீல்டர் இருந்தாங்க. ஒரு 4 தடுக்கப்பட்டது. எஸ், ஒரு அது சிங்கிள். ஒரே ஒரு ரன்னு தான் அது. நல்லா டாட் பால் விடாம நல்லா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ரன்னா. வாவ். விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்களா? பட் நல்ல. unfortunately it didn't happen. எஸ் எஸ். ஆடலாங்க. 5 ஓவர் தாராளமாக ஆடலாம். வெளிச்சம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இருக்கணும். Precise. ஓ, நல்ல ஒரு நல்ல ஷாட் கையில போகுமா? எஸ், ஒரு பவுண்டரி தடுக்கப்பட்டது. அகைன் ஒரு சிங்கிள். ஜெட் மாதிரி அடிக்கிறாருங்க த்ரோ. ஜெட்டை நான் வானத்தில் தான் பார்த்துருக்கேன், ஆனால் கிரவுண்டில் இப்போ தான் பார்க்குறேன். ஓவர் கால் ஃப்ரம் அம்பையர். 4 overs. 29. டைம் அவுட்டு வேணாங்க இந்த டைமில். ஜஸ்ட் கேப்டன் போலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. தண்ணி மட்டும் தண்ணி. கேக்குறாங்க. எஸ், எஸ், தண்ணிக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் மட்டும் allow. கொடுத்துருங்க. வித்தின் அ மினிட் கொஞ்சம் கொடுத்துட்டு டீம் பிளேஸ் கொடுத்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. தண்ணி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்க. போதும், ட்ரிங்க்ஸ் பிரேக் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணலாம். 5th ஓவரோட போட வரவர் வந்து அரவிந்த். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஒரு அருமையாக போட்டிருந்தாருங்க. விக்கெட்லாம் எடுத்துகிட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. 2வது ஓவர் போட வந்திருக்காரு.
எஸ் தண்ணில போதுங்க குடிச்சது. பேட்ஸ்மேன் டைம் ஆயிடுச்சு. இன்னும் 4 ஓவர் இருக்கு. அண்ட் நமக்கு லைட்டும் தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் ரொம்பவே லைட் இறங்கிட்டு இருக்கு. ஸ்கோர் 29 29. ஹலோ ஹலோ ஹலோ. ஒரு டாட் பால் ஒரு ரன்னா கீப்பர் மிஸ் பண்ணத காரணத்தால ஒரு ரன்னா இருக்குங்க. 23 பாலுக்கு 23 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓ நல்ல ஓ ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் நல்ல ஒரு இது. ஃபீல்டிங். பட் ஆனா ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு காலுங்க. இல்லைன்னா அது விக்கெட்டா மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அம்பையர்ஸ் கால் இட்ஸ் a wicket or not out? நோ விக்கெட், நாட் நாட் அவுட். விக்கெட். எஸ் உங்க சிக்னலுக்கு ரொம்ப எதிர்பார்க்குறோம். கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஒரு சின்ன Wide. மிஸ். வைட் சிக்னல் ஃப்ரம் அம்பையர் ஜி. மேல தூக்கி அடிச்சுட்டு இருக்காரு. ஆனா பால் உருண்டுகிட்டே போகுது. ஃபீல்டர்ஸ் கைக்கு போயிட்டு ஒரு சிங்கிள். மனோஜ் ஓகே ஒரு சின்ன கால்லே மிஸ். அடிச்சிருக்காருங்க. ஒரு சிங்கிள். பால் டு பால் ரன் ஆடிட்டே இருக்காங்க. இங்க டாட் பாலுங்க. அகைன் ஒரு டாட் பால் அரவிந்த் போடுறாருங்க. ஓ இது இந்த வேகத்துக்கு பாலை பிடிக்க முடியாதுங்க. அந்த பேனர்ல போய் டச் ஆகுமா ஃபீல்டிங் தடுப்பாரா? எஸ் பேனர்ல ஏங்க போய் தடுத்துருக்காருங்க. அடிச்சிருச்சு. தடுத்துட்டாங்க. அந்த ஒரு 4 இல்ல ஒயிட் சிக்னல். பட் ஃபீல்டர் யாருன்னு தெரியலங்க. நம்ம வடையா? நம்ம அம்பையர் Yes. கிட்ட ஒயிட் சிக்னல் மட்டும் கிடைச்சிருக்கு. வடை அருமையா தடுத்துருக்காருங்க. அந்த வேகத்தை போயிட்டு தடுத்து அழகா ஸ்டாப் பண்ணியிருக்காரு பவுண்டரியை. நல்ல ஒரு சேவ் ஃபீல்டர் கிட்ட இருந்து. அண்ட் அகைன் இட்ஸ் a டாட் பால் அண்ட் ஓவர் கால் ஃப்ரம் அம்பையர். ஆல்மோஸ்ட் 5 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 ஓவர் முடிவில் 36 விக்கெட் விக்கெட். எஸ் 36 ரன்னுங்க. இன்னும் 3 ஓவர் ஒன்லி 18 பால்ஸ் ரிமைனிங். அங்க வந்துச்சுங்க. லைட்ஸ் மேட்ச் கூட ஆடலாங்க. உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லா வசதியும் இருக்கு. ஸ்காட் ட்ரோன்ல எல்லா வசதியுமே இருக்கு. எஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஹைவேஸ்ல லைட் போட்டுருவாங்க. அடுத்த பால். அடிச்சிருக்காருங்க. மேல அடிச்சிருக்காரு. மேல ஆறு. போயிருக்கா. எங்க போச்சு? 6. அம்பையர் ஒரு நல்லா லூஸ் டெலிவரி. குஷியா அம்பையர் வந்து நம்மளோட ஸ்கோர் சொல்றாரு. 6 மேக்ஸிமம் கொடுத்திருக்காங்க. அற்புதராஜ் வந்த முதல் பாலே 6 ரன் கொடுத்துருக்காருங்க. இட்ஸ் வெரி லூஸ் டெலிவரி. அழகா அழகா அடிச்சிருக்காரு. இந்த பாலை லூஸ் பால் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓப்பனிங்ல இருந்து வெயிட் பண்றாருங்க. எஸ் without any delay in the next ball. அகைன் ஒரு 6க்கு ட்ரை பண்ணாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் லெக் பைஸ் கால் ஃப்ரம் அம்பையர். ஒரே ஒரு ரன். எஸ் தேங்க்யூ தேங்க்யூ நடுவர் அவர்களே. வைட் வைட் காலா? எஸ் வைட் பிளஸ் 1. ஒயிட் சிக்னல் கொடுத்திருக்காரு அம்பையர் ஜி. 2 ரன்னுங்க. வைடு பிளஸ் 1 ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாறுதுங்க. ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு. இது ஒரு டாட் பால் ஆஃப்டர் கம்பேக். நல்ல ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கார்பியன்ஸ் கிட்ட இருந்து. விக்கெட் விழுந்தாலும் நின்று ஆடுறாங்க மகியும் மனோஜும் 2 பேரும். எஸ் நல்லா அடிச்சிருக்காங்க. பட் ஆனா ஃபீல்டர் கையில வந்திருக்க பால் ஒரு சிங்கிள்.
ஒரே ஒரு ரன்னுங்க. ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரி கம்பல்சரி ஆடிடுறாங்க. அண்ட் ரிமைனிங் இருக்க 5 பால்ஸை வந்து கண்டெயின் பண்ணி ஒரு ஒரு சிங்கிள். எஸ். ஒயிட் சிக்னல் ஃப்ரம் அம்பையர் ஜி. சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர். ஸ்கார்பியன்ஸுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர். அண்ட் அடிச்சிருக்காருங்க. விக்கெட்டா? எஸ் எஸ் விக்கெட். இங்கேருந்து தெரியலங்க அது விக்கெட்டா ஆறான்னு. ஏன்னா அங்கே சஞ்சய் இருக்காரு. சஞ்சய் இருந்தாலே அது பவுண்டரி தாண்டி போகாது. ஆனால் ஒரு 2 பாலுக்கு முன்னாடி தாங்க போச்சு ஒரு 6. ஏன்னா ஒரு தலைக்கும் மேலே போச்சு அந்த பந்து. லைட்டு ஸ்காட் மட்டும் தான் போடுறாங்க. பார்த்தா கவர்மெண்ட்டு சேர்த்து பைபாஸ்லேயும் போடுறாங்க. வெளிச்சம் உங்களுக்கு போதுமானதில்லை. இன்னொரு 8 ஓவர் கூட விளையாடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த மேட்ச் இல்லை. எங்க பால் எங்க வந்திருக்கிற போச்சு? ஒரு உருண்டு போயிட்டே இருக்கு. ஆனா ஃபீல்டர் கையில வாங்கிட்டாங்க. அருளுங்க. அவர் வந்தது தெரிலங்க. ஓவர் கால். அகைன் ஸ்ட்ரைக்கு வர்றாரு அருள். ஓவர் முடி 48 48. 48 ரன்னுங்க. நல்ல ஒரு ஸ்கோர். இன்னும் 5 ரன் தான் இருக்கு சேசிங். வெறும் 5 ரன் மட்டுமே தேவை ஸ்கார்பியன்ஸுக்கு. அவர் 5 ரன். 12 பால் 5 ரன். 5 runs needed. 12 balls. நல்ல ரிலாக்ஸாக ஆடி இருக்காங்க ரன்னை. மனோஜும் சரி. நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே ஸ்கார்பியன்ஸ் கிட்ட இருந்து. ஒரு பேட்ஸ்மேனும் அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. எஸ் நல்ல ஒரு சின்ன ஸ்ட்ரைக், ஒரு சிங்கிளா எடுத்தா கூட வந்து மேட்ச் கண்டிப்பா மேட்ச் முடிஞ்சிரும். அண்ட் மோர் தென் 5 எடுக்கலாம். 3 more runs to win Scorpions. ஓ இது எங்கங்க பால் போகுது? எங்கங்க பால காணோம்? ஏங்க இவரு தடுத்துட்டாருங்க. போச்சு. அற்புதமான ஒரு 6 சேவ் பண்ணிருக்காருங்க. எஸ் கண்டிப்பா. மேட்ச் பாத்தீங்கன்னா வெறும் 3 ரன் தான். ஆனா அந்த 6 நான் தடுப்பேன்னு தடுத்திருக்காரு வந்தவாசி. நல்ல ஒரு சேவ். முக்கியமான டைம். நல்ல ஒரு சேவ். மேட்ச் வந்து ஓடி இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு ரன் டைல இருக்குங்க. லாஸ்ட் பால். ஒரு ரன் எடுக்க முடியுமா? இட்ஸ் a leg byes. நோ இல்ல. they are not trying. ஓடலங்க. சான்ஸ் கொடுக்கல. நான் சிங்கிள் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ஃபார் தி மொமெண்ட். டைல இருக்கு. ஒரே ஒரு ரன் தேவை. ஸ்ட்ரைக்ல வந்து அருள் அழகன். எஸ் இட்ஸ் a white call. almost win. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸ்கார்பியன்ஸ் வந்து ஸ்கார்பியன் 11 won the match. ஓகே SSK and ஸ்கார்பியன் 11ல நடந்த இந்த மேட்ச்ல நம்ம ஸ்கார்பியன் 11 வின் பண்ணிருக்காங்க. 7வது ஓவர்லயே வின் பண்ணியாச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஸ்கார்பியன் 11.